ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் சாதங்க. அதுக்கு நான் ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கொஞ்சமாக கடுகு, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சுங்க. இப்போ 2 பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா 2ஆக கீறி வச்சுருக்கிறேன். இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பில், 2 வரமிளகா, இதையெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காயை இது கூட சேர்த்திக்கலாம். மாங்காய் இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக துருவி வச்சுருக்கிறேனுங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்லைஸாக தோல் எடுத்துகிட்டு துருவிக்குங்க. இப்படியே தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மாங்காய் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணுங்க. அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாங்காய் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், மஞ்சத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு மாங்காய் சாதம் ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.